போயிட்டு நம்ம ப்ரீவியஸா சைட் கிரியேட் பண்ணிக்கிறோம். டெமோ சைட்டு. உள்ள லாகின் பண்றோம். ஆக்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, கோ டூ லாகின் குடுக்குறோம். இப்ப நான் உள்ள லாகின் பண்ணியாச்சு. உள்ள வந்தீங்க அப்டின்னா பிளகின்ஸ் இருக்கு. பிளகின்ஸ்க்குள்ள போயிட்டு இன்ஸ்டால்டு பிளகின் அதுக்குள்ள போங்க. இல்ல அப்டின்னா ஆட் பிளகின் குடுத்துட்டு நம்ம வந்து யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்ற ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யோஸ்ட் எஸ்இஓ. இந்த சர்ச் இந்த பாக்ஸ்ல குடுத்து சர்ச் குடுத்தீங்க அப்டின்னா உள்ள வந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அந்த இப்ப ஏதாச்சும் ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் நவ் குடுத்துட்டு ஆக்டிவேட் குடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்ப இன்ஸ்டால் நவ் இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ண அப்டின்னா இன்ஸ்டால் ஆகு. இத வந்து யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கு. இப்ப புது அப்டேட் வந்திருக்கு. அந்த பிளகினோட அப்டேட் வந்திருக்கு. நான் அப்டேட் நவ் குடுக்குறேன். இப்போ இந்த பிளகின் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ யோஸ்ட் எஸ்இஓ சொன்னாங்களா அதே அதோட காம்படிட்டர் தான் வந்து ரேங்க் மேத். நம்ம யோஸ்ட் எஸ்இஓ யூஸ் பண்ணாம போகுது. நம்ம இது வேணா யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து யோஸ்ட் எஸ்இஓ பார்க்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ணோம்னா லெஃப்ட்ல வந்துருங்க. யோஸ்ட் எஸ்இஓ பெயிண்ட். நம்ம வந்து இந்த பிளகின் எங்க தெரியும் அப்படின்னா இங்க பேஜஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா ஆல் பேஜஸ். ஆல் பேஜஸ் எடிட் பண்ணீங்க அப்படின்னா இங்க தெரியும் போஸ்ட்ல தெரியும். இப்போ எபோட்டஸ் பேஜ் ஓபன் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் இருக்கு. இது வந்து யோஸ்ட் எஸ்இஓ பிளகினோட செட்டிங். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து கீழே யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் இருக்கு. நம்ம எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளகின் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கூகுள்ல போயிட்டு இந்த பாக்ஸ்ல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ கீழே ஒரு ரிசல்ட் வருங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மேல இருக்கிறது வந்து மேப். இது வந்து மேப் லோக்கல் பிசினஸ்க்கு யூஸ் ஆகுது. நம்ம இதையும் பார்க்கல. இப்போ நீங்க இதையே பார்க்க வேண்டாம். இப்போ கீழே ரிசல்ட் வருதுங்களா? ஆட் ஸ்பான்சர்டு பார்க்க தேவையில்ல. அது கீழே இருக்கிற ஆர்கானிக் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. அது பேரு ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இங்க ஒரு டைட்டில் தெரியுது இல்ல, இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். இது பேரு தான் வந்து மெட்டா டைட்டில். இங்க கொடுக்கிற டெக்ஸ்ட் பேர் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது பேர் வந்து பேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லலாம். இந்த பேஜோட ஹெட்டிங் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். கீழே பார்த்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இந்த டாக்குமெண்டோட டிஸ்கிரிப்ஷன். இப்ப கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் இங்க ஒவ்வொரு பேஜுக்கு அதோட டைட்டில் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இங்க வர வைக்கிறங்களா, இங்க சர்ச்ல கூகுள் சர்ச் பண்ணும்போது வர வைக்கிற டைட்டில் தான் அது பேரு தான் வந்து மெட்டா டைட்டில். நம்ம எங்க கொடுப்போம் அப்படின்னா
இங்க கொடுப்போம். யோஸ்ட் எஸ்இஓ பிளகின்ல தான் கொடுப்போம். எஸ்இஓ டைட்டில் இருக்குல்ல, இதுதான் வந்து மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இங்க கொடுக்குற டீடைல்ஸ் தான் இங்க தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது இங்க தெரியும். இது எது கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு யூசர் சர்ச் பண்ணி வர்றாரு, சர்ச் பண்ணி வரும்போது கிளிக் பண்ற மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்தா 18,000 பேர் சர்ச் பண்றாங்க மந்த்லி. ஒரு கிளிக்கு வந்து 136 ரூபா செலவு பண்றாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களா அவங்க வந்து 136 ரூபா செலவு பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க ஒரு கிளிக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ட் ஆட் இருக்கு. இங்க வர வைக்கிற டெக்ஸ்ட் பேர் தான், இது பேர் தான் மெட்டா டைட்டில், இது பேர் தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இங்க ஒரு யூஆர்எல் தெரியுது, இங்க போனீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து ஸ்லக்ன்னு சொல்லுவாங்க. ஸ்லக் அந்த யூஆர்எல் சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா யூஆர்எல் சொல்லுவாங்க. ஸ்லக் இல்லைன்னா யூஆர்எல், அதை வந்து நம்ம இங்க இந்த பிளகின்ல கொடுக்கலாம். எஸ்இஓ டைட்டில் இங்க டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸ்லக்ல வந்து யூஆர்எலோட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதையோ எடுத்து கொடுக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். இந்த ஸ்லக்ல நான் கொடுத்துக்கலாம். இங்க டைட்டில், இதே டைட்டில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக பண்றேன், நீங்க உங்க பிசினஸ் பண்ணுங்க. இங்க டைட்டில் நான் இங்க அதே டைட்டில் கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறேன். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதுல இங்க கொடுக்குறேன். கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, இங்க ஆர்டிக்கிள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கூகுள்ல ஒருத்தவங்க சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை தான் பார்ப்பாங்க கூகுள் சர்ச் பண்ணும்போது. இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இப்போ நான் வந்து இன் சென்னைன்னு கொடுக்குறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்னு கொடுத்தேன். இப்போ சென்னைன்னு கொடுக்குறேன். சென்னைன்னு கொடுத்தா அது வந்து லோக்கல் சர்ச், கூகுள் மேப் தான் வரும் மெயினா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்கு லோக்கல் சர்ச் தான் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்தாவே மேப் வரும். பிளஸ் கீழே வந்து ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட் இருக்கு. இது வந்து லோக்கல் மேப்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதுல டீடைலா பார்க்கலாம், கூகுள் மை பிசினஸ்ல டீடைலா பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் சென்னைன்னு கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டா டைட்டில் வந்துருச்சு, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கு நினைக்கிறேன். இப்போ நாம வந்து பிளாக்குள்ள போகலாம். இது வந்து பேஜ். மோஸ்ட்லி பிளாக்ல தான் நம்ம வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுவோம். பேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னா, பேஜஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் டீடைல்ஸ். பேஜஸ் வந்து ஸ்டாட்டிக் பேஜ், ஸ்டாட்டிக். ஒரு டைம் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்டேட்டே பண்ண மாட்டோம், ஏதாச்சும் ஃபியூ சேஞ்சஸ் தான் பண்ணுவோம். பேஜஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, எபோட்டஸ் பேஜ் இருக்கு, சர்வீசஸ் பேஜ், கான்டாக்டஸ் பேஜ். ஆனா பிளாக் போஸ்ட்ல வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், நம்ம கம்பெனி பத்தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு புது ப்ராடக்ட் ஏதாச்சும் ரிலீஸ் பண்றோம், புது சர்வீஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஏசி சர்வீஸ் புது ஏரியால பண்றீங்க. இப்போ நீங்க கோயம்புத்தூர் இருக்கிறீங்கன்னா, இப்போ கரண்டா கொடுக்குற சர்வீஸ் வந்து கரண்டா வந்து பர்டிகுலர் ஏரியால பண்றீங்க கோயம்புத்தூர்ல. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஏரியால நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க பிளாக்ல நியூஸ் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு தான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பிளாக்ல வந்துட்டோம். பிளாக்ல வந்து நீங்க எடிட் பண்ணி இதை வேணா சாம்பிள் காமிக்கிறேன். எடிட் கொடுத்துட்டு ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து டைட்டில், H1 சொல்லுவாங்க.
ப்ரீவியஸா பார்த்துக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா H1 எக்ஸாம்பிளுக்கு இதே இத இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ H1 எப்படி பண்றதுன்னா, நீங்க ஒரே ஒரு H1 தான் குடுக்கணும் இங்க. டைட்டில்ல மட்டும் தான் குடுப்பீங்க. பிளஸ் குடுத்துட்டு ஹெட்டிங் குடுப்போம். ப்ரீவியஸா பார்த்துக்கிறோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. H1 அடுத்து H2 ஆட் பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே H1ஆ குடுத்துட்டா, எது முக்கியமான டாபிக்ன்னு சர்ச் என்ஜினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து H1, H2 எல்லாம் குடுக்குறோம். சர்ச் என்ஜினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதே மாரி யூசர்னாலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இங்க இதோட சைஸ பார்த்தாவே தெரிஞ்சிரும். இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்கா அப்படின்னு. அதுக்காகத்தான் மெயினா இது குடுக்குறோம். மொத்தம் H6 வரைக்கும் இருக்கு. பிளஸ் குடுத்துட்டு ஹெட்டிங் குடுத்தீங்க அப்படின்னா, அது ஓப்பன் ஆகுது. நீங்க அந்த இடத்துல டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க இது குடுத்துக்கலாம். இப்படிதான் இருக்கு உங்க டெக்ஸ்ட். யூசருக்கு, சர்ச் என்ஜினுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நான் வந்து புதுசா ஒரு ஆர்டிகிள் உள்ள போட்டு காமிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. இப்ப நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து டாபிக்கல் மேப் பார்த்தோம். இப்ப டாபிக்கல் மேப்புக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு ஆர்டிகிள் எடுத்து வச்சிருக்கு. அந்த ஆர்டிகிள் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக்கல் மேப் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ ஒரு ஆர்டிகிள் எடுத்து வச்சிருக்குது. டாபிக்கல் மேப் படி எடுத்து வச்சிருக்கு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டைட்டில் இருக்கு. நான் வந்து பிளாக்குள்ள போயிட்டு ஆட் போஸ்ட் குடுக்கலாம். இங்க டைட்டில் குடுக்குறேன். இப்போ அல்டிமேட் ஊட்டி ஃபேமிலி ட்ரிப் பை ட்ரெயின். கம்ப்ளீட் கைடு. இது வந்து ஏஐல எடுத்தது. நீங்க ஏஐல எடுக்க வேண்டாம். கீழ அந்த ஆர்டிகிள் ஃபுல்லா இருக்கு. நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் உள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த ஆர்டிகிள். இந்த ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா,
ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அதோட இன்ட்ரோ இருக்கு. இப்போ நீங்க இத வந்து பேராகிராஃபா மாத்திக்கங்க. இப்போ ஆர்டிகிலுக்குள்ள இதே ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க. பிளஸ் குடுத்துட்டு பேராகிராஃப் வேணா ஆட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்னு இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அல்டிமேட் ஊட்டி ஃபேமிலி ட்ரிப் பை ட்ரெயின். அதுல பார்த்தீங்கன்னா, அதோட சப் டாபிக்ஸ் இருக்கு. ஆ லாஜிக்கா இருக்கணும். ஃப்ளோ வந்து லாஜிக்கா இருக்கணும். ஒய் ஊட்டி? இஸ் இட் ரைட் சைஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி? இது வந்து ஃபர்ஸ்ட்டு டாபிக்கல் மேப்லயே ஃபர்ஸ்ட்டு சப் ஹெட்டிங்கு. இது டபுள் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, H3ன்னு இருக்கு. இங்க மேல தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைட்டிலு. வென் இஸ் த பெஸ்ட் டைம் டூ விசிட் ஊட்டி? இது மாரி ஒவ்வொரு கீழ வந்தீங்க அப்டின்னா, லாஜிக்கா ஃப்ளோ இருக்கு. இந்த ஆர்டிகிள் இது மாரி முடிச்சுட்டோம். கீழ வந்து எஸ்இஓ பிளகின் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, மேல நீங்க எடுத்துட்டு கீழ இருக்கு. நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் இருக்கு. இங்க தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் கீவேர்ட் குடுப்போம். இப்ப மேல நம்ம ஆர்டிகிளோட கீவேர்ட் வந்து ஊட்டி ஃபேமிலி ட்ரிப். எக்ஸாம்பிள் ஒரு கீவேர்ட வச்சுக்கோங்க. நீங்க டார்கெட் கீவேர்ட் வந்து ஊட்டி ஃபேமிலி ட்ரிப். இந்த ஃபோக்கஸ் கீவேர்ட உள்ள போடுவீங்க. எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஆப்டிமைஸ் பண்றதுக்கு. இப்போ ஃபோக்கஸ் கீவேர்ட் இங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த கீவேர்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிகிளுக்கு இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இப்போ கீவேர்ட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆரஞ்சு வந்துருச்சு. ரீடபிலிட்டி வந்து கிரீன் வந்துருச்சு. கீழ பார்த்தீங்க அப்டின்னா, அதோட இன்சைட்ஸ்லாம் இருக்கு. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது மாரி இன்சைட்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஆர்டிகிள். இப்போ கிரீன்ல இருக்கு அப்டின்னா, எஸ்இஓ டைட்டில் வித் வந்து குட் ஜாப்னு கிரீன் இருந்துச்சுன்னா ஓகே. டெக்ஸ்ட் லென்த் வந்து 1000 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கு. கம்ப்யூட்டிங் லிங்க்ஸ் தேர் இஸ் நோ லிங்க் உள்ள ஆட் பண்ணல இன்னும். கம்ப்யூட்டிங் லிங்க்ஸ் அப்டின்னா, இப்போ தேர் ஆர் நோ லிங்க்ஸ் விச் யூஸ் கீ ஃப்ரேஸ். நம்ம கீவேர்ட் வந்து ஊட்டி ஃபேமிலி ட்ரிப். அதே கீவேர்டுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து லிங்க் வெளிய போகக்கூடாது. அதுதான் வந்து கம்ப்யூட்டிங் லிங்க் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மேல வந்து இந்த எஸ்இஓ டைட்டில் இருக்கு. நம்ம அதுக்கு வந்து இத வச்சு எடுத்துக்கலாம். ஏஇ வச்சு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்டின்னா, இப்போ நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம சைட்டுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் கேட்டுக்கிறேன். மெட்டா டைட்டில் கேட்டுக்கிறேன். நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அல்டிமேட் ஊட்டி ஃபேமிலி ட்ரிப் இதுதான் வந்து டைட்டில். மெட்டா டைட்டில்னு சொல்லுவாங்க அது பேரு. இங்க எஸ்இஓ டைட்டில் இருக்குல்ல, அங்க நம்ம ஆட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஆட் பண்ணியாச்சு. இப்போ இங்க கிரீன் வரணும். கிரீன் வரல அப்டின்னா வேர்ட்ஸ் கவுண்ட் அதிகமா இருக்கு. நம்ம வந்து வேர்ட்ஸ் கவுண்ட் குறைச்சிட்டோம் அப்டின்னா கிரீன் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம தேவையில்லாத வேர்ட்ஸ் நம்ம தூக்கிவிட்டோம் அப்டின்னா கிரீன் வந்துரும். இது எதுனால கிரீன் வருது அப்டின்னா, பீப்பிள் இதனால இது இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல.
லிமிட்டெட் இருந்தா ஓகே. ஆரஞ்சு இருந்தா ஓகே. ஆனா கிரீன்னா ஃபுல்லா தெரியும் டெக்ஸ்ட். நீங்க குடுத்த டெக்ஸ்ட் ஃபுல்லா தெரியும். இப்ப கிரீன் வந்துருச்சு அப்டின்னா, உங்க ஆர்டிகிள் வந்து Googleல பார்க்கும்போது, இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ரெட் வந்துருச்சு அப்டின்னா, இங்க டாட் டாட் தெரியல. அதே மாரி அங்க தெரியும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல இதுல. இதனால பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதே மாரி கீழ மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்லக். ஸ்லக் வந்து நம்ம கீவேர்ட்ஸா குடுத்துக்கலாம். இப்ப மேல என்ன கீவேர்ட் குடுத்தோம்? ஊட்டி ஃபேமிலி ட்ரிப். ஹைஃபன் குடுத்துக்கங்க. அண்டர்ஸ்கோர் குடுக்க வேண்டாம். இப்போ ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு குடுத்துட்டேன். இந்த ஸ்லக் இப்போ மேல ஒரு கீவேர்ட் குடுத்துருக்கோம்ல, ஊட்டி ஃபேமிலி ட்ரிப் அப்டின்ட்டு. அதே கீவேர்ட் வந்து உங்க டைட்டில்லயும் வர மாரி பார்த்துக்கங்க. இங்க ஊட்டி ஃபேமிலி ஒகேஷன் இருக்கு. நான் வந்து ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு குடுக்குறேன். இப்ப வந்து Google அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கு. இப்ப நீங்க இது யோஸ்ட் எஸ்இஓ வச்சு நீங்க ஆப்டிமைஸ் பண்ணும்போது, மேல குடுத்த கீவேர்ட குடுத்துக்கங்க. அப்புறம் அதே மாரி இங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கீவேர்ட் வந்துருச்சு. நேச்சுரலாவே வந்துருச்சு. அதனால பிரச்சனை இல்ல. இந்த ஆரஞ்சு தெரியுது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கீழ பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்லாம் இருக்கு. ஆரஞ்சு, ரெட்லாம் இருக்கு. ரெட்லாம் நீங்க உறுதியா நீங்க பண்ணணும். ஆப்டிமைஸ் பண்ணணும். ரெட்ல இருந்துச்சு அப்டின்னா. கீழ பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருக்கிறதெல்லாம் ஆப்டிமைஸ் ஆயிருச்சு. எஸ்இஓ டைட்டில் வித் கரெக்ட், டெக்ஸ்ட் லென்த், கம்ப்ளீட்டிங் லிங்க்ஸ் இதெல்லாம் ஓகே. கீ கீ ஃப்ரேஸ் இன் சப்ஹெட்டிங். கீ ஃப்ரேஸ் இன் சப்ஹெட்டிங் அப்டின்னா, இப்ப நம்ம கீவேர்ட் வந்து ஊட்டி ஃபேமிலி ட்ரிப். அந்த கீவேர்ட் வந்து சப்ஹெட்டிங்ல வர்றது. இப்போ அந்த கீவேர்ட் வந்து சப்ஹெட்டிங்ல வர்றது. இப்ப நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா நீங்க பார்க்கலாம். இப்ப சப்ஹெட்டிங்ல வந்து அதுல கிரீன் வந்தா ஓகே. கீ ஃப்ரேஸ் இன் சப்ஹெட்டிங், கீ ஃப்ரேஸ் இன் ஸ்லக். இப்ப ஸ்லக் மேல பாத்தீங்களா அதுதான். ஸ்லக்னா ஒண்ணும் இல்ல, யூஆர்எல். இப்ப நான் வந்து இதை பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பப்ளிஷ் குடுத்துட்டேன். ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க அப்படியே. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் இன்ஸ்டால் பண்ணி. இல்ல சார். ஓகே ஓகே. வியூ போஸ்ட் கொடுக்குறேன். பப்ளிஷ் பண்ணிட்டேன். வியூ போஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு வருது. இது பேரு தான் வந்து ஸ்லக். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2025 இந்த டேட் எல்லாம் வந்திருக்கு. நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க அட்மினுக்குள்ள போறேன். டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு, இப்போ வேர்ட்பிரஸ் வந்து டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணீங்க. புதுசா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, டிஃபால்ட் செட்டிங்ஸ் இப்படிதான் இருக்கு. நீங்க உள்ள போய் நீங்க மாத்தணும். உள்ள போய் மாத்திட்டீங்க அப்படின்னா, உங்க சைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சைட் ஸ்லாஷ் ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு வந்துரு. இப்போ டேஷ்போர்டுக்குள்ள போற அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு, இங்க மேல கர்சர் வச்சீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. கீழே செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு, இங்க உள்ள டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு ரீடிங். இங்க பெர்மா லிங்க்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வரணும். செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு பெர்மா லிங்க்ஸ். பெர்மா லிங்க்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா நிறைய பெர்மா லிங்க் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது பேர் வந்து பெர்மா லிங்க் சொல்லுவாங்க. இது நிறைய டைப்ஸ் இருக்கு லிங்க்லயே. இது மாதிரி லிங்க் இருக்கு.
நீங்க வந்து மாத்திக்கலாம். இது மாரி வேணும் அப்டின்னா, இதைய வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி மந்த் அண்ட் நேம் வேணும் அப்டின்னா, இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நியூமெரிக் நம்பர் வேணும் அப்டின்னா, உங்க யூஆர்எல்ல இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் நேம் வேணும் அப்டின்னா, நம்ம இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மோஸ்ட்டா செலக்ட் பண்றது போஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு, நம்ம அப்டேட் குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம பேஜ் வந்து பேஜ் யூஆர்எல் மாறிரும். இப்போ உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். அப்டேட் பண்ணியாச்சு. இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணா வராது. அந்த பேஜ்ல இருந்து உள்ள இருந்து தான் வரணும். நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த டேட் இதெல்லாம் இயர்லாம் டெலீட் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். இப்போ ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு வந்துருச்சு. இது பேரு தான் வந்து பெர்மா லிங்க். இப்போ உங்க சைட்டுக்கு கூகுள் நேத்து பேசுனீங்களா ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். கூகுள் கிராவலர் ரோபோட் வரும்போது, ஃபர்ஸ்ட் உள்ள வர்றது வந்து இந்த யூஆர்எல் பார்த்து தான் வரும். யூஆர்எல் இருக்கிற என்ன விஷயம் யூஆர்எல் பார்த்தாவே அது தெரிஞ்சிரும். என்ன எதை பத்தி இந்த ஆர்டிகிள் அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதனால யூஆர்எல் வந்து ஷார்ட்டா இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. ஷார்ட்டா இருக்கணும். இப்போ ஊட்டி அப்படின்னா ஊட்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும். ட்ரிப் டு ஊட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு இருக்கு. நீங்க இதே லிங்க் வந்து நீங்க வேற மாதிரியும் கூட நீங்க ரைட் பண்ணலாம். ஃபேமிலி ட்ரிப்னு ஊட்டி ஃபேமிலி ட்ரிப்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஃபேமிலி ட்ரிப் டு ஊட்டி அப்படி வேணா கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து கடைசியா வந்துருது இந்த இதுல வந்து ஊட்டி முன்னாடி வந்துருச்சு. இப்ப கூகுள் ரோபோட் உங்க சைட்டுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஊட்டின்னு இருந்துச்சுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஊட்டி பத்தி ரைட் பண்றாங்க அப்படின்ட்டு. நீங்க ஃபேமிலின்னு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. எது முக்கியமான ட்ரிப் இப்ப ஊட்டி பத்தி நீங்க பேசுறீங்க, ஊட்டி ஃபேமிலி ட்ரிப் பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஊட்டி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு பின்னாடி தான் அடுத்தடுத்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்குங்க ரைட் பண்ணும்போது ஆர்டிகல். அதே மாதிரி நேத்து பேசணும். இப்போ அந்த கண்டென்ட் ரைட் பண்ணியாச்சு. இது வந்து டாபிக்கல் மேப். இப்போ நேத்து என்ன பேசணும் அப்படின்னா டாபிக்கல் மேப் பத்தி பேசணும், கொரி நெட்வொர்க் பத்தி பேசணும், கொரி பாத் பத்தி பேசணும். இப்போ வந்து டாபிக்கல் மேப்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டி நீங்க ஆர்டிகல் ரைட் பண்ணும்போது ஊட்டிக்கு இப்போ ஒரு ஊட்டிக்கு நீங்க ஊட்டிக்கு போறீங்கன்னு நினைச்சுக்கங்க. அப்படி நம்ம திங்க் பண்ணி தான் ஆர்டிகல் ரைட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து டிராவல் பிசினஸ் வச்சுக்கிறீங்க. ஊட்டிக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போவீங்க. இப்போ டிராவல் நீங்க ஏஜென்சி வச்சுக்கிறீங்க. உங்ககிட்ட யாராச்சும் ஒரு யூசர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார் அப்படின்னா ஊட்டிக்கு கூட்டிட்டு போற பிசினஸ் நீங்க பண்ணிட்டுக்கிறீங்க. டிராவல் பிசினஸ் டிராவல் ஏஜென்சி ரன் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இது மாதிரி ஆர்டிகல் ரைட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சியா திங்க் பண்ணுவீங்க. திங்க் பண்ணிட்டு ஒரு யூசர் வந்து ஃபேமிலி ட்ரிப் போகணும்னு நினைக்கிறாரு ஊட்டி. அவர் என்னென்ன நினைப்பாரு, அவருக்கு என்னென்ன சொல்லணும், ஃபுல் டீடைல் கொடுக்குறீங்க. அதுதான் வந்து டாபிக்கல் மேப். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் படிச்சு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒய் ஊட்டி, இஸ் இட் ரைட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி, இப்படிதான் ஆரம்பிக்குது ஆர்டிகல். அதே மாதிரி அந்த டாபிக்ஸ் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டே இருக்கு. வென் இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட், ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஊட்டின்னு சொல்றீங்க. அடுத்து வென் இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட் ஊட்டி வித் ஃபேமிலி. அதே மாதிரி ஊட்டியில என்னென்ன முக்கியமா அதையெல்லாம் பாக்குறீங்க. அதே மாதிரி சாம்பிள் 3 டே ஊட்டி குன்னூர் ஃபேமிலி ட்ரிப்பு. இது மாதிரிதான் நீங்க டாபிக் வந்து பேசிக்ல இருந்து ஒரு யூசர் ஊட்டிக்கு போறதுக்கு முன்னாண்ட அவருக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையுமே இதுல கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தா தான் சர்ச் இன்ஜின் என்ன நினைக்க அப்படின்னா நீங்க இந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைட்டில் மட்டும் ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றீங்க.
இதுக்கு மட்டும் ஆர்டிகல் ரைட் பண்ணிட்டு போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் வந்து என்ன நினைக்க அப்படின்னா நீங்க இந்த டாபிக்ல எக்ஸ்பர்ட் இல்ல, ஃபுல்லா கவர் பண்ணல அப்படின்னு நினைக்க. அதனால வந்து ஆர்டிகல் வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும். ஊட்டின்னு நினைச்சா உங்களுக்கு என்னென்ன தோணுது அதையெல்லாம் ஃபுல்லாவே ஆர்டிகலா ரைட் பண்ணணும். உங்களுக்கு ஐடியா தெரியலையா அப்படின்னா இப்போ ஊட்டி பத்தி நீங்க ரைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும். நீலகிரி இருக்கணும், நீலகிரி மவுண்டெயின் இருக்கணும், கோயம்புத்தூர் இருக்கணும், குன்னூர் இருக்கணும். இதுல ஏதாச்சும் ஒரு டாபிக் மிஸ் ஆனாவே அந்த இடத்துல கேப் வந்துரு, கண்டென்ட் கேப்னு சொல்லுவாங்க. இதுல இப்போ ஊட்டி பத்தி ஆர்டிகல் ரைட் பண்ணிக்கிறீங்க, ஆனா வந்து பொட்டானிக்கல் கார்டன் பத்தி நீங்க ரைட் பண்ணல. ஆனா பொட்டானிக்கல் கார்டன் தான் முக்கியம் ஊட்டியில. அதை பத்தி ஆர்டிகல் அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அதை பத்தி பேசல அப்படின்னா உங்க ஆர்டிகளுக்குள்ள அந்த இடத்துல கண்டென்ட் கேப் ஆயிரு. கண்டென்ட் கேப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகு, கூகுள் வந்து உங்க வெப்சைட்டுக்கு வருது, வந்து ஃபுல்லா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுது, ரிசர்ச் பண்ணுது, அதே வந்து அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இந்த பர்டிகுலர் பொட்டானிக்கல் கார்டனை நீங்க பொட்டானிக்கல் கார்டனை பத்தி நீங்க ரைட் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ணி அதுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இவருக்கு ஊட்டி பத்தி தெரியாது, இவருக்கு எக்ஸ்பர்ட் இல்ல, ஊட்டியோட எக்ஸ்பர்ட் இல்ல அப்படின்ட்டு உங்களை ரேங்க் பண்ணாது. நீங்க ரேங்க் பண்ணணும் அப்படின்னா உங்க நிறைய பேர் டிராவல் ஏஜென்சி வச்சிருப்பாங்க, அவங்க எஸ்இஓ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட நீங்க கம்பீட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே பிசினஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா இருப்பாங்க. அவங்கள வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிகல் ரைட் பண்ணும்போது எல்லாமே கவர் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா 17 என்டிட்டிஸ் இருக்கு, ரிலேட்டட் என்டிட்டிஸ். ஊட்டின்னு நீங்க சொன்னாவே அந்த ஆர்டிகிளுக்குள்ள இந்த ஐட்டம்லாம் இருக்கணும். அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஊட்டியோட பண்புகள் சொல்லலாம். ஊட்டியோட கிளைமேட்டை பத்தி பேசணும், ஃப்ளோரா ஃபுனா, ஆக்சசபிலிட்டி, பெஸ்ட் விசிட்டிங் டைம், அகாமடேஷன் டைப்ஸ், லோக்கல் குசின்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ், ஷாப்பிங்கு. ஆனா இது எல்லாத்தையும் கவர் பண்ணாத ஒரு டிராவலரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நீங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் விட்டாவே, இப்போ அதே மாதிரி ஊட்டியில போன மெயினா வந்து சாக்லேட்ஸ், டீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஊட்டியில. இப்போ நிறைய நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் வர்றாங்க ஊட்டிக்கு. இப்போ லோக்கல்ல தமிழ்நாட்டுல இருந்து போகும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா நார்த் இந்தியால இருந்து வரும்போது அவங்களுக்கு வேற மாதிரி, அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம தமிழ் தெரியாது, அது லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு. அதை பத்திலாம் நீங்க பேசலாம் ஊட்டி ஆர்டிக்கல்ல. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா ஏதாச்சும் இதுல? sir. Yes, sir. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம், திவ்யா மேடம், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சு சொல்லுங்க மேடம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல இப்போ? புரிஞ்சது சார், எதுவும் டவுட் இல்லைங்க சார். ஓகே ஓகே சார். சுரேஷ் சார், நீங்க? எஸ் சார், எஸ் சார். உங்களுக்கு டவுட் இருந்தா கூட கேளுங்க அப்படியே ஓப்பனா. எஸ் சார். நாங்கள் பின்னாடி அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார், செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரிங்க, ஓகே ஓகே. எஸ் சார். ஜோதி மேடம்? நோ சார். ஓகே ஓகே சார். உங்களுக்கு சார் இத்ரூஸ்? இல்லை சார், புரிஞ்சு. ஓகே ஓகே.
இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு என்டிட்டி சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்டிட்டி இருந்தா சொல்லுங்க. இப்ப நீல ஊட்டி பத்தி பேசணும். உங்களுக்கு நீங்க உங்க பிசினஸ்ல இருப்பீங்களா? அதுல ஏதாச்சும் உங்க என்டிட்டி சொன்னீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க பிசினஸ்ல இருப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? சார் ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகே ஓகே. ஷேர் மார்க்கெட்ல. எஸ் சார். இப்போ ஷேர் மார்க்கெட்னு கொடுத்து ஷேர் மார்க்கெட் ஒரு என்டிட்டி, அது ரிலேட்டட் என்டிட்டிஸ் வேணா சர்ச் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வருங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஆப்ஷன் ட்ரேடிங் அது வந்து ஒரு பார்ட்டு தான் ஷேர் மார்க்கெட்ல. எஸ் சார். ஓகே. இப்போ கொடுத்துட்டுங்க. மை என்டிட்டி இஸ் ஷேர் மார்க்கெட். ஐ வாண்ட் ரிலேட்டட் என்டிட்டிஸ் அண்ட் attributes. இப்போ ரிலேட்டட் என்டிட்டிஸ் டு ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட்னா மைண்ட்ல என்ன வருது நம்மளுக்கு? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நாஸ்டாக், இது மாதிரி நிறைய வருது. ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், ஈக்விட்டிஸ், இது மாதிரி நிறைய வருது. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி நீங்க ஆர்டிகிள் ஒரு பிளாக் ரன் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க கவர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வருது, அடுத்து ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வருது, இண்டைசஸ் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வருது, ரெகுலர் பாடிஸ், மார்க்கெட் ஈவெண்ட்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், நியூஸ் அண்டு இதெல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு பிளாக் ரன் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்க கூகுள். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய மணி கண்ட்ரோல் சைட் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க அதையும் கூட பீட் பண்ணலாம். கூகுள் சர்ச்ல அதையும் கூட நம்ம பீட் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் கவர் பண்ணாதான் நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டும் காமிக்க முடியும். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் வேணா பார்க்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டோட attributes அது பார்த்தீங்கன்னா கீழே லிஸ்ட் காமிக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், லிக்விடிட்டி. இப்போ ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் கவர் பண்ணா ரேங்க் ஆகு. இப்போ இப்போ மை என்டிட்டி ஆப்ஷன் ட்ரேடிங் கொடுக்குறேன். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு சர்ச் பண்றேன் ரிலேட்டட் என்டிட்டிஸ். இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்கு, புட் ஆப்ஷன் இருக்கு, அமெரிக்கன் ஆப்ஷன்ஸ், யூரோப்பியன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுல ஸ்டாக்ஸ், ஈக்விட்டிஸ், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க இதெல்லாம் கவர் பண்ணாதான் ஆப்ஷன் ட்ரேடிங் சம்பந்தமான ஆர்டிக்கிள்ல இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி ரைட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரேங்க் ஆகு. இல்ல ஏதாச்சும் ஒன்ன விட்டாங்க கூட நம்மளுக்கு ரேங்க் ஆகாது கூகுள்ல. நம்ம வந்து நம்ம ஆர்டிகிள் ரைட் பண்ணும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவோம். நீங்க இதையெல்லாம் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். சார் சுரேஷ் சார் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா ஓரளவுக்கு? சரி சார். சார் ஓகே ஓகே. மேடம் ஜேஎல் ஃபேஷன், நீங்க மேடம்? சார் எனக்கு ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமா, எனக்கு இப்பதான் சார் கனெக்டே ஆனேன். எனக்கு இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அது எனக்கு அனேபிள் டு ஆக்சஸ் காட்டுதுங்க சார். ஃபர்ஸ்ட் வீடியோவே நீங்க ஃபர்ஸ்ட் நாள் போட்டீங்கல்ல,
எனக்கு அது ஆமாங்க. டவுன்லோடே ஆகல. அது எனக்கு டவுன்லோடே ஓகே, ஓகே. ஆகல. அது அனேபிள் டு ஆக்சஸ், அனேபிள் டு ஆக்சஸ் காட்டுது. அது மட்டும் கொஞ்சம் போடுங்க சார். திருப்பி வேணா செக் பண்ணி பாருங்க அந்த லிங்க். திருப்பியும் போட்டு செக் பண்ணா கூட திருப்பியும் அனேபிள் டு ஆக்சஸ் தான் சார் காட்டுது. 2-3 வாட்டி ட்ரை ஓகே, ஓகே. பண்ணிட்டேன். சரிங்க, சரிங்க. ஓகே. சரிங்க, அதை செக் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கு. சரிங்க சார். இன்னைக்கு எடுத்த கிளாஸ் கொஞ்சம் அப்படி போட்டு விட்டுருங்க சார். ரெகுலரா கரெக்டா ஓகே, தான் ஓகே. அட்டன் சரி. பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரிங்க, ஓகே. சரிங்க. இப்போ நாம வந்து வெப்சைட்ல மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும். இன்டர்னல் லிங்க் அப்படின்னா நேற்று ப்ரீவியஸ் கிளாஸ்ல எஸ்டர்டே கிளாஸ்ல வந்து விக்கிபீடியால காமிச்சேன் உங்களுக்கு. இன்டர்னல் லிங்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆர்டிகிள் ரைட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பேசணும், என்ன பேசணும் அப்படின்னா, ஒரு சிட்டி இருக்கு, சிட்டியில ஒரு ஏரியா, அந்த ஏரியால இருந்து பக்கத்து நம்ம வீதிக்கு போய்க்கலாம். ஒரு லிங்க் இருக்கு போறதுக்கு, ஒரு வழி இருக்கு. அதே மாதிரிதான் வெப்சைட்ல ஒரு பேஜ்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா ரிலேட்டட் பேஜஸ் இருக்கு. அந்த பேஜஸ்க்கு நம்ம லிங்க் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்குறோம்? கூகுளுக்குள்ள கூகுள்ல இருந்து ஸ்பைடர் வருது. அந்த ஸ்பைடர் வந்து நம்ம பேஜ் வந்து இண்டெக்ஸ் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த பேஜ் இண்டெக்ஸ் பண்ணு. இப்போ ஸ்ட்ரீட்ல எப்படி இருக்கு, ஒரு 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 ஏரியா இருக்கு, அந்த ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறதுக்கு வழி இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம பேஜ்லயுமே பேஜ் கிரியேட் பண்ணும்போது, கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டென்ட்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு ஸ்பைடர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிக்கு. இந்த பேஜ் ரேங்க் ஆச்சுன்னா அந்த பேஜ் ரேங்க் ஆகு. லிங்க் சூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து இன்டர்னல் லிங்க் கொடுக்குறோம். இப்போ இன்டர்னல் லிங்க் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்டர்னல் லிங்க் எது கொடுப்போம் அப்படின்னா, இன்னொன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அப்துல் கலாம்னு இருக்கு. இப்போ அப்துல் கலாம் பத்தி ஒரே பேஜ்ல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்துல் கலாம் பத்தி ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணுவோம். இன்னொரு பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து லைட்டா தான் கவர் பண்ணுவோம். அது மாதிரி இடத்துல நம்ம வந்து இன்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்துல் கலாம்னு ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றீங்க எக்ஸாம்பிளுக்கு. இஸ்ரோ வந்து ஃபுல்லா கவர் பண்றீங்க. இஸ்ரோ ஒர்க் பண்ண டீடைல்ஸ், டிஆர்டிஓல ஒர்க் பண்ண டீடைல்ஸ், அதே மாதிரி அவர் வந்து பிரசிடென்ட்டா இருந்ததை பத்தி ஃபுல்லா ரைட் பண்றீங்க. ஒரு ஆர்டிகல் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து அவரோட அப்பாவை பத்தி வந்து லைட்டா கவர் பண்ணிக்கிறீங்க அந்த ஆர்டிகல்ல. இப்போ இன்டர்னல் லிங்க் கொடுத்து அவங்க அப்பாவை பத்தி இன்னொரு ஆர்டிகல், இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணி அவங்க அப்பாவை பத்தி ஃபுல் டீடைல் கொடுக்கறது. அப்துல் கலாமோட சைல்டா இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு, அவரை பத்தி அங்க கவர் பண்ணும்போது அப்பா அவங்க அம்மா டீடைல் எல்லாம் கொடுத்துக்கலாம். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துக்கலாம். ஒரே இடத்துல ஒரே இடத்துல அப்துல் கலாம் பத்தி ஒரே பேஜ்ல அப்துல் கலாம் பத்தி ரைட் பண்ணீங்க அப்படின்னா லென்த் ஆயிடு. லென்த் ஆச்சு அப்படின்னா பீப்புளுக்கு வந்து படிக்க முடியாது. அதை வந்து சின்ன சின்ன பாட்டா பிரிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்டர்னல் லிங்க் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இன்டர்னல் லிங்க் எது கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ரோபோட் வந்து உள்ள இந்த உங்க அப்துல் கலாம்ங்கிற பேஜுக்கு வருது. அந்த பேஜுக்கு வந்துட்டு அப்துல் கலாம் சம்பந்தமான இன்னொரு பேஜுக்கு போகுது. அப்துல் கலாம் பத்தி ஃபுல்லா நீங்க ஒரே ஆர்டிகல் பண்ண முடியாது. அதனால மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பேஜுக்கு இன்டர்னல் லிங்க் கொடுக்குறீங்க. அதுக்காகத்தான் இன்டர்னல் லிங்க் கொடுக்குறோம். அதுக்காகத்தான் இன்டர்னல் லிங்க் யூஸ் பண்றோம். இப்போ இன்டர்னல் லிங்க் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு வேர்டு சூஸ் பண்ணிட்டு எதுக்கு இன்டர்னல் லிங்க், எந்த வேர்டு
எந்த இதுக்கு நான் வந்து எந்த டைட்டிலுக்கு இன்டர்னல் லிங்க் கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஊட்டி கொடுக்க கூடாது. எதனால அப்படின்னா நாம இந்த பேஜ் வந்து ஊட்டி பத்தி தான் பேசுறோம். அதனால ஊட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் ரேங்க் ஆயிரு, இந்த பேஜ் ரேங்க் ஆகாது. 2 பேஜுக்கு போட்டி. இப்போ இந்த பேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த டைட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அல்டிமேட் ஊட்டி ஃபேமிலி ட்ரிப். இது வந்து ஊட்டியோட ஃபேமிலி ட்ரிப் பத்தி தான் பேசுறோம். நம்ம இன்டர்னல் லிங்க் வந்து ஊட்டி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஊட்டி, அந்த பேஜ் ஊட்டி, ரெண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கு. சர்ச் இன்ஜினுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரு எதையே ரேங்க் பண்ணலாம் அப்படின்னு. அதனால ஊட்டி பண்ணக்கூடாது. அது சம்பந்தமா வேற ஏதாச்சும் இருக்குங்களா, அதை பத்தி நம்ம பேசலாம். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை செக் பண்ணி நம்ம அதுக்கு லிங்க் கொடுக்கலாம். இப்போ சிம்ஸ் பார்க்னு இருக்கு, அதுக்கு வேணா நம்ம லிங்க் கொடுக்கலாம். இங்க ஃபுல்லா கவர் பண்ணல, இந்த ஆர்டிக்கல் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணல. இன்னொரு ஆர்டிக்கல் ஊட்டி ரிலேட்டட் ஆர்டிக்கல் தான், அதுவுமே ஊட்டியில் இருக்கிற ஒரு பார்க் தான் சிம்ஸ் பார்க்கு. அந்த அதுக்கு தனியா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதை பத்தி சிம்ஸ் பார்க் பத்தி அந்த பேஜ்ல நம்ம பேசுவோம். நம்ம இங்க இருந்து இது வந்து மெயின் பேஜ், ஊட்டி பத்தி ஃபேமிலி ட்ரிப் பத்தி மெயின் பேஜ். இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு லிங்க் போகுது. இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு மேல ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிம்ஸ் பார்க்க பத்தி ஆர்டிக்கல் இல்ல நம்ம கிட்ட, கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஐகான் இருக்கு, நம்ம புதுசா கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க் கொண்டு வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். நான் ChatGPT போறேன், அதுக்கு ஒரு ஆர்டிக்கல். இப்போ அதை பத்தி ஒரு போஸ்ட். இப்போ நான் போஸ்ட்குள்ள வந்துட்டேன், ஆட் போஸ்ட் கொடுக்குறேன். இந்த சிம்ஸ் பார்க் ஆர்டிக்கலை இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ ஹெட்டிங்கு அதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிட்டு உள்ள பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த கண்டென்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. பப்ளிஷ் ஆயிருச்சு. இப்போ நம்ம இன்டர்னல் லிங்க் கொடுக்கும்போது நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். எஸ்இஓ பொறுத்த அளவுக்கு இப்பெல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் ஏஐக்கு பின்னாண்ட அட்வான்ஸ்ட் ஆயிருச்சு. அதனாலதான் நம்ம வந்து இன்டர்னல் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல ஏதோ ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இப்போ சிம்ஸ் பார்க் நம்ம வந்து ரிலேட்டட் லிங்க் கொடுக்குறோம், ஆனா முதல்ல என்னென்னோ சம்மந்தமே இருக்காது. இப்போ இந்த பேஜுக்குமே அந்த பேஜுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனா லிங்க் கொடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து ரிலேட்டட் பேஜ் மட்டும் தான் கொடுக்க போறோம். சிம்ஸ் பார்க் சூஸ் பண்ணிட்டு அந்த லிங்க் நம்மளுக்கு இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டேன். லிங்க் கிளிக் பண்ணிட்டு இங்க அந்த பேஜ் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிரு. கிளிக் பண்ணிட்டு லிங்க்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் இது பேர் தான் இன்டர்னல் லிங்க். பப்ளிஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரிவ்யூ காமிக்கிறேன்.
இப்போ எக்ஸாம்பிள் அந்த சிம்ஸ்பார்க் லிங்க் கொடுத்தேன்ல, இங்க வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிரீன் கலர்ல இருக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பேஜுக்கு போய்க்கலாம். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஊட்டிங்கிற ஆர்டிக்கல் எழுதிக்கிறீங்க, அது சம்பந்தமான ஆர்டிகிள்ஸ் ஒரே ஊட்டிங்கிற பேஜுக்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஊட்டி பத்தி ஒரே ஆர்டிக்கல்ல கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ணீங்கன்னா யாருனாலையும் படிக்க முடியாது. அதனால இந்த குட்டி ஆர்டிக்கல், மெயின் ஆர்டிக்கல் எழுதிட்டு அதுக்குள்ள இன்டர்னல் லிங்க் கொடுக்குறீங்க. இப்போ ஊட்டியில் இருக்கிற சிம்ஸ் பார்க்கு, அதே மாதிரி இன்னொரு ஏரியா குன்னூர் பத்தி பேசுறீங்க, அது இன்னொரு பேஜ். குன்னூர்ல இருக்கிற இடங்கள், நல்லா சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள், அங்க ரெஸ்டாரண்ட், என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதெல்லாம் கவர் பண்ணிட்டு ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணிட்டு இன்டர்னல் லிங்க் கொடுக்குறீங்க. இப்படிதான் நம்ம பண்ணணும். இப்போ நீங்க சாட் ஜிபிடில யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா எடுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்ப அந்த ஊட்டிங்கிற ஆர்டிக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ரேங்க் ஈஸியா ரேங்க் பண்ணிடலாம். முதல்ல கூட ரேங்க் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் எஸ்இஓ மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டி ஹோட்டல்ஸ் அப்படின்ட்டு அது ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டுக்கு மட்டும் தனி ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுவாங்க. ஆனா இது மாதிரி டீட்டெயிலா ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸா ஊட்டினா என்னென்ன டாபிக்ஸ், மெயினான டாபிக்ஸ், அதெல்லாம் இல்லாமையே ஆர்டிக்கல் ரைட் பண்ணுவாங்க. அந்த மெத்தட்ல, ப்ரீவியஸ் மெத்தட்ல செலவு அதிகம். கன்ஃபார்மா ரேங்க் ஆகுமா ஆகாது நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேங்க் பண்றதுக்கு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா ஏதாச்சும்? இதெல்லாம் ஆன் பேஜுக்குள்ள தான் வரும். எஸ்இஓல பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் இருக்கு. இது ஆன் பேஜுக்குள்ள வரும். கண்டென்ட் கிரியேட் பண்றது எல்லாமே வெப்சைட்டுக்குள்ள பண்ற ஒர்க் ஃபுல்லா ஆன் பேஜ். வெப்சைட்டுக்கு வெளியே பண்ற ஒர்க்ஸ் வந்து ஆஃப் பேஜ்னு சொல்லுவாங்க. அதை பத்தி அடுத்தது கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீல்ட்ல இருக்கிற என்டிட்டிஸ், அதோட ஆட்ரிபியூஷன். என்டிட்டி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஊட்டின்னு பார்த்தோம். ஊட்டியில் என்னென்ன இருக்கு, அதோட ஊட்டியோட ரிலேட்டட் ஆட்ரிபியூட்ஸ் இப்போ ஜிபிடியில் கொடுத்தா அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்துல் கலாம் ரிலேட்டட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் என்டிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுக்கு. நீங்க அதையெல்லாம் கவர் பண்ணி ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணணும். டவுட் இருக்குங்களா அதுல ஏதாச்சும்? ஓகே ஓகே. சார் இது நான் ஆல்ரெடி இது ரிலேட்டடா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா இதுதானா எனக்கு சரியா தெரியல. அது பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து வேர்ட் கன்வெர்ட் பண்ணுவோம், வேர்ட்ல கன்வெர்ட் பண்ணி அதுல இன்டர்னல் லிங்க்ஸ் Okay. மாதிரி தரும். அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லா புக் இருக்கு பாத்தீங்களா? லா புக்ல ஆமா. வந்து இன்டர்னல் லிங்க்ஸ், ஆமா இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்து அதுல கமெண்ட்ல அது வந்து அந்த லிங்கோட இன்னொரு லிங்க் கனெக்ட் ஆகும். ஒரு 3-4 Okay, லிங்க் okay. தொடர்ந்து கனெக்ட் ஆகும். அது உள்ள வந்து Okay, okay. பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்கும். பட் Okay, okay. இதுதானான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா இது வந்து வெப்ல நீங்க கிரியேட் பண்றீங்க கரெக்ட்டுங்களா? இது வெப்ல ஆமாம். கிரியேட் ஆ. ஆகுது. அது வேர்ட்ல ஆமாம். வந்து வெப் லிங்க் கொடுப்போம் பாத்தீங்களா? ஆமாங்க. ஆனா ஆக்சுவலா அதுவுமே இன்டர்னல் லிங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. அதனால Okay, இது okay. இன்டர்னல் லிங்க்ஸ் அது link என்னன்னு தான். தெரியல. அது இன்டர்னல் லிங்க்ஸ் தான் அது அதுவும். ஆனா இது வந்து வெப்ல கிரியேட் ஆகுது. அதை நீங்க வேர்ட்ல பண்ணிக்கிறீங்க, அதே வந்து வெப்ல பண்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்லைங்களா? இது வெப்ல. அதுதான் ஆமா. வெப்ல அது ஒரு டாக்குமெண்ட் தான். அது டாக்குமெண்ட் தான் நீங்க வேர்ட்ல பண்ணாலும். இது ஒரு பப்ளிக் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் தெரியும். வேர்ல்டு ஆக்சுவலா இன்னொரு டாக்குமெண்ட் வந்து கனெக்ட் ஆகும். பட் இந்த ஆமா. டாக்குமெண்ட் வந்து ஃப்ரண்ட்ல பாக்குறது பிரீஃபா இருக்காது. பட் உள்ள பாக்குறது வந்து அதோட பிரீஃப்னஸ் உள்ள இருக்கும். கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா. சரிங்க.
இப்ப நீங்க பண்றது பப்ளிஷ் வெளியே யாரும் பார்க்க முடியாது. வெப்ல பண்ணா வேர்ல்டு ஃபுல்லா யார் வேணா பார்க்கலாம். இது வெப்ல பண்றதால இது வந்து எல்லாம் பார்க்கலாம். பட் நாங்க பண்றது வந்து லா புக்ன்றதால அது அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து பர்டிகுலர் இதுக்காக கிரியேட் பண்றது. அது இது கொஞ்சம் எங்களுக்கு தியரட்டிக்கலா இல்லாம ஒரு கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லி தர முடியுமா சார்? நீங்க சொல்றீங்க பட் ஓரளவுக்கு எல்லாமே தியரட்டிக்கலா இருக்கு. கொஞ்சம் பிராக்டிக்கலா சொன்னீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இதுதான் மெத்தட்ன்றது ஈஸியா புரியும். இப்போ நீங்க தியரட்டிக்கல் எல்லாம் இப்போ தியரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தியரி தெரிஞ்சாதான் நம்ம ரைட்டே பண்ண முடியாது ஆர்டிக்கல். இப்போ நீங்க புரியுது. ஆனா நீங்க இப்ப பழைய மெத்தட்ல பிராக்டிக்கல் தான், ஆனா அது ஒர்க் ஆகுறது இல்ல. பழைய எஸ்இஓ மெத்தட்ல எல்லாம் பிராக்டிக்கல் என்ன அப்படின்னா ஒண்ணு செட்டிங்ஸ் தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் எப்படி போஸ்ட் பண்றது, எப்படி இன்டர்னல் லிங்க் கொடுக்கறது, இது பிராக்டிக்கல் கிடையாதுங்க. எப்படி ஆர்டிகல் கிரியேட் பண்றது, குவாலிட்டி எப்படி ரைட் பண்றது, அதுதான் பிராக்டிக்கல். ஆனா இது தெரிஞ்சாதான் நீங்க ஆர்டிகலை ரைட் பண்ண முடியும். இல்ல எனக்கு புரியுதுங்க சார் நீங்க சொல்றது. ஆமா ஆமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் வந்து என்னன்னா ஓரளவுக்கு தியரட்டிக்கலா முக்கால்வாசி பிராக்டிக்கலா எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டக்குன்னு புரியறதுக்கு கொஞ்சம் மெசேஜா இருக்கும். ஏன்னா இது அப் டு என்னன்னே தெரியல. ஒரு சில பேருக்கு சாட்ஜிபிடினா என்னன்னு தெரியும், ஒரு சில பேருக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியும், வெப் லிங்க் எல்லாம் என்னன்னு தெரியும், ஒரு சில பேருக்கு அதெல்லாம் தெரியாம வந்திருப்பாங்கல்ல. பட் பிராக்டிகலா பார்க்கும் போது இதுதான்ன்றது புரியும். ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த வீடியோ இதுல நீங்க எடுத்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அது எனக்கு என்னன்னு பாருங்க சார். unable to access அது மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். சரி சார், எந்த வீடியோ அனுப்பிடுங்க பாக்குறேன். இல்லைங்க சார், நீங்க ஒரு லிங்க் கொடுத்தீங்கல்ல, ஆக்சுவலா டவுன்லோடுன்னு கொடுத்தாது. டவுன்லோடு கொடுத்தா எனக்கு அது வரவே இல்லை. ரிக்வெஸ்ட் ஆக்சஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஏதோ ஒரு ஞாபகத்துல கேன்சல் பண்ணிட்டேன். அதுல இருந்து திருப்பி ஒரு ரிக்வெஸ்ட் ஆக்சஸ் கொடுத்தா வர மாட்டேங்குது. அதான் நீங்க வந்து இமெயில் ஐடி அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்ல. இமெயில் ஐடி கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆமா ஆமா சரிங்க சரிங்க. இப்போ நீங்க இப்போ பிசிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் இருக்கு, அது தெரிஞ்சாதான் பிராக்டிக்கலா பண்ண முடியும். இப்போ நீங்க தியரிட்டிக்கலா தெரியாம இப்போ தியரிட்டிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்இஓல இந்த பேஜ் போவாங்க. சரி, எஸ்இஓ அனாலிசிஸ்ட்னு எடுக்கிறாங்கல்ல, இப்ப அமேசான் இருக்கும் நிறைய இடத்துல எஸ்இஓ அனலிஸ்ட்னு எடுக்கிறாங்கல்ல, ஜாபுக்குன்னே எஸ்இஓ அனாலிசிஸ்ட்னு எடுக்கிறாங்க. பட் அவங்க என்ன சார் ஒர்க் பண்ணுவாங்க? அது எஸ்இஓ அனலிஸ்ட்னா என்னங்க சார்? அது என்ன ஒர்க் பண்ணுவாங்க? அதான் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்றது, இப்ப காமிச்சாங்களா அதே தான் பண்ணுவாங்க. கண்டென்ட் கிரியேட் பண்றது, எப்படி ரேங்க் ஆகுது. அது ஆக்சுவலா அமேசான்ல எடுக்கிறாங்க, இ காமர்ஸ் வெப்சைட்ல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? என்ன பேக் எண்ட்ல என்னமா ஒர்க் பண்ணுவாங்க? அவங்க ஆக்சுவலா பேக் எண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்றது தெரியும், ஆனா இது ஒர்க் ரிலேட்டடா என்னவா இருக்கும்னு கேக்குறேன் நாம. அதாங்க கண்டென்ட் கிரியேட் பண்றது, எந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுது, பேஜஸ் எப்படி ரேங்க் ஆகுது, அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், பேஜ் எப்படி ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணலாம் சர்ச் கூகுள் சர்ச்ல, அது மாதிரிதான் பிளேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பிராக்டிக்கலா அப்படின்னு நீங்க சொல்றது என்ன அப்படின்னா ஆட் போஸ்ட், இது யாரு வேணா பண்ணலாங்க. ஆட் போஸ்ட் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் போஸ்ட் கொடுத்துக்கிறது, எப்படி கண்டென்ட் உள்ள போஸ்ட் பண்றோம், இதுதான் வந்து பிராக்டிக்கல். நம்மளுக்கு இது மட்டும் பத்தாது, எப்படி குவாலிட்டியா கண்டென்ட் ரைட் பண்ணணும், இது ஈஸியா பண்ணிடலாம். எப்படி குவாலிட்டியா கண்டென்ட் ரைட் பண்றது, நீங்க அதை வச்சா தான் நீங்க ரேங்க் பண்ண முடியும். இந்த பிராக்டிக்கல் இது வந்து ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஒரு டைமுக்கு வந்தீங்கன்னா ஒரு டைம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எப்படி கண்டென்ட் குவாலிட்டியா பண்றது, இப்போ எல்லாரும் டீச் பண்றது வந்து எப்படி இந்த பேஜுக்குள்ள போயிட்டு எப்படி போஸ்ட் பண்றது, எப்படி இன்டர்னல் லிங்க் கொடுக்கறது, அது வந்து பிராக்டிக்கல் தான். ஆனா அது மட்டும் பத்தாது, எப்படி கண்டென்ட் குவாலிட்டியா பண்றது. ஆமா ஆமா அதுதான் மெயினா நீங்க பார்க்கணும். சரி, டவுட் வேற இருக்குங்களா? டவுட் இருந்தா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம் கிளாஸ். இல்ல அப்படின்னா கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே.